ஹலோ கைஸ் வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு ஆப் டெவலப்மெண்ட் டுட்டோரியலில் ஃபோர்த் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க கைஸ். ஸோ இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஆண்ட்ராய்டு டுட்டோரியலில் ஒரு எப்படின்னா ஒரு லேஅவுட்ஸ். ஓகேவா? லேஅவுட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லேஅவுட்டில் ஃபஸ்ட்டு வந்து லீனியர் லேஅவுட் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து எத்தனை லேஅவுட்ஸ் இருக்குது ஆண்ட்ராய்டில் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ இந்த ஆண்ட்ராய்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க அந்த ஒரு 7 லேஅவுட்ஸ். ஓகேவா? ஸோ இது வியூ வந்து லேஅவுட்டில் வராது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 லேஅவுட் இருக்குது. ஓகேவா? லீனியர் லேஅவுட் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட், ரிலேட்டிவ் லேஅவுட், ஃப்ரேம் லேஅவுட், டேபிள் லேஅவுட் அண்ட் கிரிட் லேஅவுட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான லேஅவுட்ஸ் எல்லாமே ஆண்ட்ராய்டில் இருக்குது. ஓகேவா? அண்ட் நம்ம இதெல்லாமே வந்து ஒவ்வொரு வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து லீனியர் லேஅவுட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லீனியர் லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிள் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ லைக் ரியாக்ட் இதுலலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ரியாக்டில் யூஸ் பண்ணுறப்ப நம்ம எப்படின்னா காலம் வைஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் லீனியர் லேஅவுட்டும் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதில் காலம், ரோ அப்படின்னு சொல்லி தனித்தனியாக யூஸ் பண்ணியிருப்போம். பட் இதில் வந்து லீனியர் லேஅவுட்டில் ஒரே இதாக. ஓகேவா? ஜஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸை மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறோம் அதில். அது மூலயமா வந்து நமக்கு பிடிச்ச ஒரு தேவையான இதை வந்து ஒரு காலம் வைஸாவோ அப்படி இல்லைன்னா ரோ வைஸாவோ நம்மளால மாற்றிக்க முடியும். ஸோ அதுதான் இதுக்கும் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த லீனியர் லேஅவுட் வந்து எப்படி எழுதுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லேஅவுட்டில் போயிட்டோம்னா நம்ம ஆல்ரெடி ஆக்டிவிட்டி டாட் மெயின் லேஅவுட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கோம் இல்லையா? ஸோ இதை தான் நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு ஒரு லேஅவுட்டோட தான் கிரியேட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட். ஓகேவா? சாரி, ப்ராஜெக்ட் இல்லை, அதாவது இந்த மெயின் ஆக்டிவிட்டி லேஅவுட் வந்து கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் மூலியமாக வந்து கிரியேட் பண்ணிக்காங்க. ஓகேவா? இதே நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போதைக்கு நமக்கு தேவையான எந்த ஒரு லேஅவுட் வச்சுமே நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். பட் எப்பயுமே வந்து நம்ம சூஸ் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட்டாக கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டில் அது இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ லீனியர் லேஅவுட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரெக்டாக எப்பயும் போல் லீனியர் அப்படின்றத கொடுத்தோம்னாலே நமக்கு அந்த இதில் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் நமக்கு அந்த இதாயிரும். ஓகேவா? ஸோ லீனியர் லேஅவுட் கொடுத்துட்டேன். ஸோ இனிஷியலாக வந்து இந்த லீனியர் லேஅவுட்டில் வித் அண்ட் ஹைட் செட் பண்ணணும். எப்படின்னா நம்ம இப்போ ஒரு கண்டெய்னருக்கு இதை நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா, ஒரு லீனியர் லேஅவுட் வந்து ஒரு கண்டெய்னர் விட்ஜெட் மாதிரி அப்படின்றத நீங்கள் வந்து அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்குள்ளே வந்து நம்ம கொடுக்குற எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு எப்படின்னா ஒரு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அந்த மாதிரி சொல்லி கொடுப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக அந்த இடத்துல நம்ம ரோ காலம்ன்றதை மாற்றி நம்மளோட இது எல்லாமே அசைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் லேஅவுட் வந்து ஒரு வித்து வந்து மேட்ச் பேரண்ட்னே சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இந்த மேட்ச் பேரண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளோட ஒரு ஒரு தேவையான சைஸ்ன்னு இல்லாமல் ஃபுல்லாக. ஓகேவா? வித்து ஸ்க்ரீனோட வித்து வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நான் வந்து வித்து எடுத்துக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அதுதான் வந்து லேஅவுட் வித்து. அண்ட் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹைட்டு ஒரு 400 டிபி கொடுத்துடலாம். ஓகேவா? 400 டிபி. அண்ட் நெக்ஸ்ட்டு இதுலேயுமே வந்து நம்ம க்ளோசிங் ப்ராக்கெட் வைக்கணும். ஓகேவா? ஓகே. அண்ட் இதில் வந்து இன்னொன்று கேட்குது பார்த்தீங்களா? திஸ் வியூ இஸ் நாட் கன்ஸ்ட்ரெயின்ட் வெர்டிகலி அட் தி ரன் டைம் வில் ஜம்ப் இன்டு இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த எரரை காட்டுது. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை. இப்போ இந்த லீனியர் லேஅவுட் நம்ம கொடுத்துருக்கோம்ல. ஸோ இந்த லீனியர் லேஅவுட் வந்து எந்த மாதிரி பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது கேட்குது. ஓகேவா? நம்ம வந்து இதுக்கு எப்படின்னா இது காலம் வைஸ் செட் ஆக போதா இல்லை ரோ வைஸ் செட் ஆக போதா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகேவா? ஸோ அந்த இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராவிட்டி அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஓகேவா? லேஅவுட் கிராவிட்டி அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே.
ஸோ இதான் அது. ஸோ கிராவிட்டியும் குடுத்தீங்கன்னா, ஆ ஓ! சாரி. லேயர்ட் கிராவிட்டி இல்ல. ஓரியன்டேஷன். ஸோ கிராவிட்டி வந்து நான் நெக்ஸ்ட் வரேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓரியன்டேஷன். ஓகேவா? ஸோ இந்த ஓரியன்டேஷன்ல தான் நம்ம குடுக்க போறோம் வெர்டிகலா, ஹாரிசான்டலா அப்படின்றது. ஓகேவா? ஸோ நான் இப்போதைக்கு வந்து ஆ நம்ம வந்து ஹாரிசான்டல் செட் பண்ணிப்போம். ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து இதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு இது குடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஒரு டெக்ஸ்ட் வியூ வந்து கிரியேட் பண்ணிக்கலாமா? டெக்ஸ்ட் வியூல விட்த் வந்து ஒரு 40 டிபி அப்படின்றத குடுத்துர்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஹைட் வந்து ஒரு 100 டிபி அப்படின்றத குடுத்துர்றேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஆ லைக் இந்த இடத்துல வந்து நான் டெக்ஸ்ட் வந்து நான் டைரக்ட்டா குடுக்குறேன். பட் எப்பயுமே டெக்ஸ்ட் வந்து எப்படி குடுக்கணும் அப்படின்னா, நம்மளோட வேல்யூஸ்ல போயிட்டு ஸ்ட்ரிங் ஓகேவா? ஸோ இதில தான் நமக்கு தேவையான எல்லா இதையுமே ஸ்ட்ரிங்கில எழுதி நம்ம குடுக்கணும். பட் நான் இப்போதைக்கு டைரக்ட்டா குடுக்குறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா, சாம்பிள் 1 அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இத அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு இத பேஸ்ட் பண்ண போறேன். ஓகேவா? இத வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து மார்ஜின் குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்பதான் வந்து நம்ம டிஃபரன்ஸ் தெரியும் அப்படின்றதுனால நான் மார்ஜின் குடுத்துர்றேன். ஓகேவா? மார்ஜின் வந்து ஒரு 20 டிபி. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இங்க கோட் பண்ண நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, லைக் இந்த இடத்துல வந்து டிசைனிங் ஆப்ஷன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த டிசைனிங் ஆப்ஷன் மூலியமா நம்ம இங்க பார்த்துக்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். இங்க ஒரு சாம்பிள் 1 அண்ட் சாம்பிள் 2. ஸோ இது வந்து ஹாரிசான்டல்ல இருக்கு. அண்ட் இதோட இது வந்து ரொம்ப ஹைட் அதிகமா இருக்குது. ஓகே. ஒரு 60 வேணா குடுத்துரலாம். ஓகேவா? இட்ஸ் ஓகே. ஓகே. மிஸ்ஸிங் ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ அத இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ அது போயிருச்சு. ஓகே. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஸோ இது இன்னொரு காப்பி கூட நான் எடுத்துக்கிறேன். அண்ட் நான் இதில சொன்ன மாரி லைக் நம்ம இங்க பண்ண அப்படியே இந்த டிசைன்ல வந்து இதாகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இது. லைக் இது பார்த்தீங்கன்னா, இந்த ஓவரால் லேஅவுட் அந்த லீனியர் லேஅவுட்டோட இது. ஓகேவா? ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹாரிசான்டலா தான் வருது. ஓகேவா? நம்ம ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல ஹாரிசான்டலா நம்ம குடுத்துருக்கோம். லைக் எங்க இந்த இடத்துல ஹாரிசான்டல் அப்படின்றதுனால ஹாரிசான்டல் வந்திருக்கு. இதே நான் வெர்டிகல் அப்படின்றத குடுத்தேன்னா, எனக்கு வந்து வெர்டிகல்ல அது டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். வெர்டிகல்ல நமக்கு அப்படியே வந்துருச்சு. ஸோ இதுபடி தான் நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? அண்ட் இத வந்து நம்ம வந்து லைக் இதில பண்ற மாரி எப்படி வந்து சென்டர் ஆக்குறது, இல்லன்னா எண்டுல கொண்டு வரது அப்படின்றதுக்கு தான் நான் முன்னாடி சொன்ன அந்த கிராவிட்டி. ஓகேவா? ஸோ கிராவிட்டி அப்படின்றது யூஸ் பண்றது மூலியமா நம்ம எந்த இடத்துல பொசிஷன் பண்ணணும் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ எண்டுல குடுத்தோம்னா, நமக்கு வந்து எண்டுல போய் உட்காந்துருச்சா? ஸோ அதே மாரி நம்ம வந்து லைக் சென்டர் ஓகேவா? சென்டர் குடுத்தோம்னா, சென்டர்ல போய் உட்காந்துரும். அண்ட் சென்டர் ஹாரிசான்டல் அப்படின்றப்போ ஹாரிசான்டல்ல போய் உட்காந்துரும். ஓகேவா? ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் இந்த மாரி. ஓகேவா? ஸோ இதில வந்து நெறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு கைஸ். என்ன அப்படின்னா, லைக் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம குடுத்த உடனே நமக்கு வந்து வந்துரும். ஓகேவா? லைக் என்ன அப்படின்னா, இப்போ கிராவிட்டி அப்படின்றத நான் குடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா? நமக்கு வந்து பாட்டம் இருக்கு அண்ட் சென்டர் ஹாரிசான்டல் இருக்கு. கிளிப் ஹாரிசான்டல், ஃபில் இந்த மாரி நெறையா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாரி நெறையா இருக்கு. பட் இது எல்லாமே வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? அண்ட் இப்ப இத வந்து நம்ம இதுல எப்படி இருக்கு அப்படின்றதையும் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ம்.
ஓகே. ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அந்த டிசைனில் இருக்க மாதிரியே நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கா? பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். டிசைனில் இருக்க மாதிரியே வந்திருக்கும். ஸோ இதுதான் இது. லைக் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணி அது எல்லாமே யூஐயில் கரெக்டாக ஒர்க் ஆகுதா? ஓகேவா? நீங்க வந்து இதில அடிக்கடி எமுலேட்டர ரன் பண்ணி பார்க்கணுன்ற அவசியம் இருக்காது. ஓகேவா? இத பொறுத்தவரைக்கும். ஏன் அப்டின்னா, நம்ம வந்து அ டிசைன்லயே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகேவா? லைக் நம்ம இங்க ஒண்ணு ஒண்ணு பண்ண பண்ண நான் வந்து இப்ப லைக் முன்னாடியே சொன்ன மாரி இந்த இடத்துல வெர்டிகல் எடுத்துட்டு, நான் ஹாரிசான்டல் அப்டின்றத போட்டேன்னா, அது டைரக்ட்டா ஹாரிசான்டல் டக்குனு இதாயிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாரி தான். நமக்கு இந்த இடத்துல வந்து குடுக்குற சேஞ்சஸ் எல்லாமே அப்படியே வந்து உடனே இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிரும். ஸோ, அதனால வந்து நம்ம டிசைன் ஓகேவா? யூஐ பண்றப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கணுன்ற அவசியம் இருக்காது. ஓகேவா? நம்ம வந்து ஏதாவது பேக் எண்டோட கனெக்ட் பண்ணி பண்றப்போ, லைக் அந்த ஏபிஐ ஃபிட்ச் அந்த மாரி இது பண்றப்போ மட்டும் தான் நமக்கு எமுலேட்டர் ரன் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? லைக் நீங்க இந்த மாரி டிசைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கூட நம்ம இப்ப பண்ண மாரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி வந்து இருக்கு அப்படின்றதெல்லாம். ஓகேவா? அண்ட் ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோல வந்து நம்ம லீனியர் லேயர் பத்தி பார்த்துருப்போம். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ அந்த டவுட்ஸ்லாம் நான் கிளியர் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சா மறக்காம ஒரு லைக்க தட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னு வச்சீங்கன்னா, மறக்காம அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ பாய் கைஸ்.